त्रिपुरा सुंदरी माता की जय। இப்போ நம்ம சீர்காழி பக்கத்தில் நெம்மேலின்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். ருத்ர பசுபதீஸ்வரர்னு சொல்லுவாங்க, காமேஸ்வரர்னு சொல்லுவாங்க, காமாட்டி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த காமாட்டி கோயிலில் வளாகத்தில் இருக்கக்கூடிய இலுப்பை மரத்திற்கு நம்ம பூஜை பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி வளர்பிறை திருதியை. நமது ஸ்ரீவித்யா பாலாபீடம் சார்பாக அகில தமிழகத்தின் அகில இந்தியா தேசத்தின் எந்த மூலையில் இந்த மதுக்க விருட்சம்னு சொல்லக்கூடிய இலுப்பை மரம் இருந்தாலும் வளர்பிறை திருத்தியிலே அங்கங்கே அந்த பகுதி வாழ் மக்கள் அந்த இலுப்பை மரத்துக்கு வழிபாடு நடத்த வேண்டும். எப்படி ஒரு வேப்ப மரம் அம்பாருடைய சாநித்தியம் இருப்பதனால அதை கொண்டாடப்படுறதுன்னு எல்லாரும் பூஜிக்கிறாங்களோ, அதுபோலவே அதற்கு சமம், அதற்கு மிகவும் பெருமையானதும் உயர்வானதுமானது இலுப்பை மரமாகும். அந்த இலுப்பை மரம் அம்பாளுடைய சாநித்தியம் ஒவ்வொரு வளர்பிறையிலும் 3வது நாள்னு சொல்லக்கூடிய திருத்தியை தினத்திலே அமைந்திருக்கிறது. இது தேவி பாகவதம் என்ற ஒரு பெரிய நூலிலே தேவியின் வாயால் நாரதருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நாரதர் எல்லோருக்கும் உபதேசித்த ஒரு விஷயம். அப்படிப்பட்டதான இந்த வளர்பிறை திருத்தியை நாளிலே மதுக விருட்சத்திலே 9 விதமான பாலினம் கொண்ட மரங்களில் அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இலுப்பை மரம், வேப்ப மரம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வளர்பிறை திருத்தியில எந்த ஊரில் யார் இந்த இலுப்பை மரத்தை பார்த்துருந்தாலும் இந்த நாளில் அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, ஒரு தீபம் ஏற்றி வச்சு, வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அம்பாலை நினச்சி யார் ஒருவர் அந்த மரத்தை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு இஷ்டார்த்தம்னு சொல்லக்கூடிய வேண்டிய செல்வங்கள், கல்யாணம், குழந்தை பேரு, வியாபார விருத்தி, வருமான விருத்தி, செல்வ பிராப்தி, சுகசௌக்கிய பிராப்தி, வீடு வாங்கிறதுன்னு போக எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அனுகிரகத்தை அம்பாள் பண்ணுறா. அப்படிப்பட்டதான இந்த நெம்மேலியில் நமது குழந்தை ராஜன் ரங்கராஜன் இதை ஏற்பாடு பண்ணி இந்த பூஜைகளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனந்தமயம். ஜெய் பாலா மகா திரிபுர சுந்தரி மாதா கி ஜெய்.